ஜனவரி 17, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை அன்போடு அரவணைத்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். May the Lord embrace you with love and protect you from any danger. சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். Psalm chapter 91 verse 11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தினமும் நீங்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் உங்கள் வாகனங்களை இயக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை காக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராய் வருகின்ற எல்லாவித இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து நடத்துகின்ற கர்த்தருடைய சித்தம் நிறைவேற உங்களை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பிரியமும் கிருபையும் ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. For he will command his angels concerning you to guard you in all your ways. My dear brothers and sisters, the Lord is with you every day as you go out, come in and drive your vehicles. Surrender yourselves in his hands to fulfill the will of the Lord who protects you from all these obstacles that come against you in your life today and every day, and devote yourselves to living a life that is according to his heart. May God's love, grace and blessings be with you all forever. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய நாளிலுமே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் புதிய விதமான கிருபைகளையும் தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு நீர் அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். காக்கும் தேவன் ஆண்டவரே, காக்கும் கரங்கள் கர்த்தருடைய கரங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த ஆண்டவரே அவருடைய வழிகளில் எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடிக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வெளியிலே கடந்து போகும்போது எந்த விதமான ஆபத்திலும் அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அநேக செய்திகளை ஆண்டவரே நாங்கள் செய்தித்தாள்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், இப்படிப்பட்டதான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போது எந்த ஆபத்துகளும் அப்பா அவர்களுக்கு வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். தங்களுடைய வாகனங்களில் செல்லும் போது அப்பா அவர்களும் ஆண்டவரே சரியாக ஓட்ட, மற்றவர்களும் ஆண்டவரை நல்லவர்கள் ஓட்ட எந்த விதத்திலும் ஆண்டவரே ஆபத்துகள் நெருங்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விபத்துக்கும் ஆபத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே காப்பா இந்த உலகத்திலே இடராதபடிக்கு கர்த்தாவை உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி வழிகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் அவர்களோடு ஆண்டவரே அரணான ஆண்டவரே கோட்டையாக இருந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்கள் நடக்கிற வழிகளில் எல்லாம் என் தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்முடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீரே வழிநடத்தி அருள்வீராக அப்பா. நீர் அவளை காத்து வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாப்புகளும் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த வாதிகளும் பிள்ளைகளுக்கு அப்பா வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் தீங்கு செய்து ஆண்டவரை வலை விரித்துகிற காரியங்களில் பிள்ளைகள் அகப்பட்டு விடாதபடிக்கு, அந்த வழிகளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சென்று விடாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை அவளை காத்து வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் தேவனுடைய கரங்கள் காக்கும் கரங்கள், அந்த கரங்கள் உடைய பிள்ளைகளை, உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழிகளே அப்பா, உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட யார் யார் ஆண்டவரே நோயோடு பலவீனத்தோடு ஆண்டவரே, பலவீன சரீரத்தோடு ஆண்டவரே அப்பா செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய சரீரத்திலும் கர்த்தர் நீர் இறங்கி அப்பா அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த விதமான பிரச்சனைகளையும் நோய்களையும் கர்த்தர் நீர் மாற்றி நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீ கட்டளையிட்டாருமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் பாதுகாப்பின் கரம், உம்முடைய கரம் அற்புதத்தை செய்கின்ற கரம், உம்முடைய கரம் ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை தருகின்ற கரம் ஆண்டவரே. அந்த கருத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்து அந்த நோயிலிருந்து விடுதலை தந்து இனிமேலும் ஆண்டவரே எந்த விதமான நோய்களும் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் காத்து வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை இந்த நாளிலும் முன்குறித்து செபிக்கிறார்களோ அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நீ சந்தித்து அவளுக்கு ஆண்டவரே இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய கரம் அற்புதத்தின் கரம், அந்த கரத்தை அவள் காணும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நீர் பெரிய காரியத்தை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் ஜெயமாய் ஆண்டவர் நீர் மாட்டி தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதி தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. மனதிற்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவளை வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சேனல் மூலமாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளே ஆண்டவரே அப்பா, இந்த சேனல் மூலமாக நாங்கள் அனைவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தரோடு இணைந்து அநேக வருடங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்து மகிமையாக திருமண நாட்களை கண்டு மகிழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, எல்லாத்திலும் நீர் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை கட்ட வேண்டுமா செபிக்கிறோம். கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன கேட்கிறார்களோ அத்தனையும் நீ தந்து இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை, பெரிதான ஒரு அற்புதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீ செய்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.